ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்துட்டு நம்ம 3.2 அண்ட் 3.3 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதோட தேர்ட் டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3.2 ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவோல்ட். ஸோ கிட்டத்தட்ட 1830s என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பெரிய எக்கனாமிக் ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 19th century, அதாவது 1800s to 1850s வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூரோப்போட பாப்புலேஷன் வந்து ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாத திண்டாட்டமும் ரொம்ப அதிகமாச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நிறைய பீப்புள் வில்லேஜில் எந்த வேலையுமே இல்லை. ஸோ வில்லேஜ்லேருந்து நிறைய பீப்புள் வந்து சிட்டிக்கு வந்து எதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்க வந்தாங்க. பட் சிட்டிலேயே ஆல்ரெடி ஓவர் க்ரௌடடாக இருந்தாங்க. யாரும் இந்த ஸ்லம் ஏரியாவில் இருந்த பீப்புளாக அவங்களே நிறைய இருந்தாங்க. ஓகேவா? அண்ட் தென் மோர் ஓவர் அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீப் ஃபேக்ட்ரி மேட் கூட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலாந்துலேருந்து வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பிஸ்னஸ் மேனுக்கு வந்து இவங்க கூட வந்து காம்பீட் பண்ண முடியல. முக்கியமாக எந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ யூரோப்பியன் பீப்புளாக வந்துட்டு எப்படி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஷாப்ஸ் வச்சுட்டு இல்லைனா வீட்டுக்குள்ளேயே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து மிஷின் மேட் கூட்ஸ் இங்கிலாந்துலேருந்து இம்போர்ட் ஆகும்போது அவங்களால அது கூட காம்பீட் பண்ண முடியல. ஓகேவா? அண்ட் தென் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, நோபல் ஃபேமிலிஸ், அரிஸ்டோக்ரஸி வந்து அவங்களோட பவரை வச்சுக்கிட்டு அவங்க ஜாலியாக இருந்தாங்க, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க லைஃப்பை. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டினரி ஃபார்மர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களால ஓல்டு டேக்ஸஸ், அதாவது ஃபியூடல் டியூஸ் இருக்குது, அதுதான் அவங்களால டேக்ஸ் பே பண்ண முடியல. மோர் ஓவர் லேண்ட்லார்ட்ஸ்க்கு வந்து அவங்க நிறைய சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இதெல்லாமே வந்து அவங்க வாழ்க்கை முறையே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி ரிச் பிகம் ரிச்சர் அண்ட் புவர் பிகம் புவரர் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட நிலைமை இருந்துச்சு. ஓகேவா? அதான் மோர் ஓவர் ஃபைனலி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பீப்புள் மட்டும் இல்லாமல் சிட்டி பீப்புளுமே வந்துட்டு இங்கே வாழ்கிறவங்க வந்துட்டு ரொம்ப புவர் கண்டிஷனில் இருந்தாங்க. ஏன்னா ஃபுட் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபுட் ப்ரைஸஸ் இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து பேட் ஹார்வெஸ்ட் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். 1848 பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணாங்க. முக்கியமாக எங்கேயுமே சாப்பாடு கிடையாது, எந்த பீப்புளுக்குமே ஒர்க்கு கிடையாது. ஸோ நிறைய பீப்புள் ஜாப்லெஸ்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ இதனால் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீப்புளெலாம் வந்துட்டு பாரிஸில் ரோட்டுக்கே வந்துட்டு பேரிகேட்ஸ் போட்டுட்டு பிளாக் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பார்த்தோம்னா விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு லூயி பிலிப் வந்து ஓட்டமாக ஓடிட்டார், தப்பிச்சு ஓடிட்டார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு, அதுதான் த நேஷனல் அசம்பிளி. இந்த நேஷனல் அசம்பிளி வந்துட்டு டிக்ளேர் பண்ணிச்சு ஒரு விஷயத்த, என்னது, ஃப்ரான்ஸ் வந்து ஒரு ரிப்பப்ளிக் அப்படின்றது. ரிப்பப்ளிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோ கிங் அப்படின்றது அதோட அர்த்தம். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் அவங்க பண்ணாங்க. 21 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா மேலுக்குமே வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அண்ட் தென் எல்லாருக்குமே ரைட் டு ஒர்க் கொடுக்குற ஒரு விஷயமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய நேஷனல் ஒர்க் ஷாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதன் மூலிமா நிறைய ஸ்பெஷல் ஜாப்ஸ் வந்து ஜாப் சென்டர்ஸ் உருவாச்சு. இதனால் நிறைய ஜாப்ஸ் கிடைச்சது நிறைய மக்களுக்கு. ஓகேவா? 1845 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிலேசியா அப்படின்ற இடம், அதாவது ப்ரெசன்ட் டே போலாண்ட் அண்ட் ஜெர்மனி சேர்ந்தது தான் அந்த கிராமம். ஓகேவா? அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காட்டன் வீவர்ஸ் தான். ஸோ வந்து கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த காட்டன் வீவர்ஸ்க்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்து கிளாத் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பண்ணும்போது ரொம்ப லோ வேஜஸ் தான் கொடுக்குறாங்க. பிகாஸ் வந்து இங்கே ஆல்ரெடி வேலை இல்லை, ஸோ வந்து நம்ம கொடுக்குறது தான் வேலை அப்படின்ற ஒரு திமிரில் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து ரொம்ப லோ பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க, அவங்க பாவர்ட்டியை பயன்படுத்தி. ஓகேவா? ஸோ இதனால் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1845 ஜூன் 4 அப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு வந்துட்டு நிறைய வீவர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த கான்ட்ராக்டர் இருக்கிற மேன்ஷனுக்கு, அவங்க இருக்கிற வாழ்கிற இடத்துக்கு போனாங்க. ஹையர் வேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. அப்போ வந்து அந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால கோபம் அடைஞ்ச இந்த வீவர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே ஒடிச்சு நொறுக்குறாங்க அவங்க வீட்டை. ஓகேவா? அண்ட் தென் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னும் சில வீவர்ஸ் வந்து நேராக ஸ்டோர் ஹவுஸ்க்கே போயிட்டாங்க. அந்த ஸ்டோர் ஹவுஸ்க்கு போயிட்டு அங்கே இருந்த துணி எல்லாத்தையுமே கிழிச்சு எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, பயந்து அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு வேற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு ஓடினாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் வந்துட்டு உங்களை மாதிரி ஆளுங்களை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளில அனுப்பிடுறாங்க. ஸோ இவங்க ஃபைனலாக எங்கே போகிறாங்க, ஆர்மி சோல்ஜர்ஸ் கிட்ட போகிறாங்க. ஸோ ஆர்மியோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு இவங்க திரும்பி ஊருக்குள்ள வரும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மி பீப்புள் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 11 வீவர்ஸை வந்துட்டு
கில் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 1848 த ரெவல்யூஷன் ஆஃப் த லிபரல்ஸ். ஓகேவா? லிபரல்ஸ் அப்படின்றவங்க ஆல்ரெடி சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் வேணும், மொனார்க் ரூல் இருக்கக்கூடாது, அந்த கவர்மெண்ட் கீழே பீப்புள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், ஸோ ஈக்குவல் லாஸ் தான் ஃபாலோ பண்ணணும், இப்படின்றத பற்றி சொல்கிறவங்க தான் வந்துட்டு லிபரல்ஸ். ஓகேவா? இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1848 நிறைய புவர், ஜாப்லெஸ், ஹங்க்ரி பெசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு ரிபல் பண்ணுறாங்க. இப்போ எங்கே நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸில். ஓகேவா? இதில் வந்துட்டு இந்த யார் லெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வந்துட்டு இந்த ரெவல்யூஷனுக்கே ஒரு ஹெட்டாக இருக்காங்க. அண்ட் தென் இன் February 1848 ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ஃப்ரான்ஸில் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிங்கை வந்துட்டு அவங்களோட மொனார்க்கியல் ரூலை வந்துட்டு அவங்க தூக்கி அடித்தாங்க. ஓகேவா? அந்த பீப்புள். அண்ட் நியூ ரிபப்ளிக் வந்து ஒரு ஃபார்ம் ஆச்சு. நியூ ரிபப்ளிக்னா என்ன? கவர்மெண்ட் வித்தவுட் அ கிங், அதுதான். அண்ட் தென் இது வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மேல் சஃப்ரேஜ், அதாவது அடல்ட் மென் வந்துட்டு ஓட் பண்ணலாம் அப்படின்றது ரூல் தான். அண்ட் தென் other places in Europe like Germany, Italy, Poland, Austrian, Hungarian Empire இங்கெல்லாம் கூட வந்துட்டு educated middle class people வந்து ரெண்டு விஷயம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனலிசம் வித் நேஷனல் யூனிஃபிகேஷன். அதாவது கான்ஸ்டிடியூஷனலிசம், அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி, அதாவது ரைட்ஸ் அண்ட் லாஸை பேஸ் பண்ணி இருக்கணும். அண்ட் தென் தனித்தனியாக நேஷனல் யூனிஃபிகேஷன்றது தனித்தனியாக குட்டி குட்டி ஸ்மாலர் ரீஜன்ஸாக இருக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு ஷேர்ட் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி ஒரு யுனைடெட் கண்ட்ரியாக, ஒரே கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் தென் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஆர்டினரி சிட்டிசன்ஸ்லாம் வந்து ரொம்ப கோவமாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு நேஷன் ஸ்டேட் வேணும், அது வந்து பார்லிமெண்ட்ரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்லிமெண்ட்ரி ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அண்ட் தென் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இருக்கணும், அண்ட் தென் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் என்ன நிறைய குரூப்ஸ், பார்ட்டிஸ், அதெல்லாம் நம்ம வந்து பீப்புள் வந்து கூடுறதுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் அது. ஜெர்மனில வந்து அங்கங்க நிறைய பொலிட்டிக்கல் குரூப்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதோட மெம்பர்ஸ் யாரா இருந்தாங்க மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இருந்தாங்க, லைக் பிசினஸ் மேன் அது மாதிரி. அண்ட் தென் இவங்க எல்லாம் ஒன்னா வந்து பிராங்க்ஃபர்ட் சிட்டில மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இவங்க வந்து ஒரு எலெக்ஷன் நம்ம பண்ணலாம், எலெக்ஷன் ஹோல்ட் பண்ணலாம், அது வந்து நம்ம ஒரு ஜெர்மனி நேஷனல் அசம்பிளியா ஒன்னு உருவாக்குனாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 18th May 1848 வந்துட்டு கிட்டத்தட்ட 831 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்தாங்க. இவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரடா என்ன பண்ணாங்கன்னா நேரா வந்துட்டு பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. ஸோ இங்க வந்துட்டு ஒரு மீட்டிங் நடக்குது. இது எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செயின்ட் பால் சர்ச் தான். ஓகேவா? இங்க வந்துட்டு ஒரு அபிஷியலா ஒரு கேதரிங் நடக்குது, ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. இந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெர்மனில பொறுத்த வரைக்கும் கிங் வந்துட்டு நம்மள ரூல் பண்ணலாம், பட் பார்லிமெண்ட்ல இருக்கிற லிமிடெட் பவர்ஸ் பேஸ் பண்ணி தான் கிங் ரூல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது. ஸோ இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு போயிட்டு அந்த கிங் ஃப்ரெட்ரிக் வில்ஹெல்ம் IV, ஓகேவா, ஆஃப் ப்ரூஷியா, இவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்க எங்களை ரூல் பண்ணுங்க, பட் பேஸ்ட் ஆன் பார்லிமெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் கிங் என்ன பண்ணாரு, அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, கிங் இன்னும் நிறைய மொனார்க் கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பார்லிமெண்ட்டை அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. மோரோவர் நோபல்ஸ், அதாவது அந்த அரிஸ்டோக்ரசி சொல்ற அந்த நோபல்ஸ், அந்த நிறைய ஆர்மி, இந்த ஆர்மி பவரும் உள்ள வந்துருச்சு. இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை வந்து அப்போஸ் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் இதனால என்ன ஆச்சுன்னா இந்த பார்லிமெண்டோட பவர் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சுது. இந்த பார்லிமெண்ட்ல வந்து மெயின்லி பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ், அந்த ஆர்டிசன்ஸ், இவங்கெல்லாம் சொல்ற டிமாண்டை வந்துட்டு எல்லாத்தையுமே அக்ரி பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால இந்த ஒர்க்கர்ஸ்க்கு, ஆர்டிசன்ஸ்க்கு எல்லாம் கோவம் வந்து இவங்களும் வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை ஸ்டாப் பண்றாங்க. ஸோ ஃபைனலி இதை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்மி வந்து கடைசியா இந்த பார்லிமெண்ட்டே ஒன்ன வந்து முடிச்சு விட்டாங்க. ஓகேவா? இப்ப இங்க முக்கியமா விமனோட பார்ட்டிசிபேஷன் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க.
அதாவது விமன் வந்துட்டு ஆக்டிவா வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் லைஃப்ல வந்து இன்வால்வ் ஆனாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ல வந்துட்டு பங்கெடுத்தாங்க. அண்ட் தென் நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு ரன் பண்ணாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்துட்டு நிறைய மீட்டிங்ஸ், பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் அட்டன் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்தும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விமனுக்கு வந்துட்டு இந்த ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கப்படல. ஓகேவா? ஈவன் அந்த எலெக்ஷன் ஆஃப் நேஷனல் அசம்பிளிலையும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதாவது இந்த பிராங்க்ஃபர்ட்ல நான் என்ன சொன்னேன், அந்த பார்லிமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இந்த செயின்ட் பால் சர்ச்ல நடந்தது அப்படின்னு சொன்னா இல்லையா, ஈவன் அதுல வந்துட்டு விமன் வந்து ஒரு அப்சர்வரா தான் இருந்தாங்களே தவிர ஒரு டிசிஷன் மேக்கரா அவங்க நிறுத்தப்படல. 1848ல இந்த கிங்ஸ் நோபல்ஸ், அதாவது இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லிபரல்ஸ் வந்து எந்த ரெவல்யூஷன் கொண்டு வந்தாலும் அதை க்ரஷ் பண்ணுறது, அதை அவங்கள நடத்த விடாமல் ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க என்னதான் இந்த ரிவோல்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாலும் இவங்களால அந்த பழைய ஓல்டு சிஸ்டம், அதாவது அப்சல்யூட் மொனார், கம்ப்ளீட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்களால கொண்டு வர முடியல. அண்ட் தென் இந்த கிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் இவங்களோட ரிவோல்ட்ஸை திரும்ப திரும்ப தடுத்துக்கிட்டே இருந்தாலும், நிறுத்திக்கிட்டே இருந்தாலும், புது நியூ ரெவல்யூஷன் வந்துட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்ட்ரியில் வந்து ஒரு அமைதி அப்படின்றதே இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த லிபரல்ஸோட சில டிமாண்ட்ஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சாங்க. யார்? இந்த கிங் வந்து நினச்சாங்க. ஸோ 1848ல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரூலர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப் வந்துட்டு நிறைய ரிஃபார்ம்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் ஆல்ரெடி வெஸ்டர்ன் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் 1815லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாப்ஸ்பர்க் எம்பையர் பொறுத்த வரைக்கும், ஹாப்ஸ்பர்க்னா என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஓகேவா? இந்த எம்பையர் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 2 விஷயத்த வந்து அவங்க அபாலிஷ் பண்ணாங்க. ஒன்று வந்து சர்ஃப்டம், இன்னொன்று வந்து பாண்டட் லேபர். சர்ஃப்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட்லார்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த பெசன்ட்ஸ் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து சர்ஃப்டம். ஸோ அதை அபாலிஷ் பண்ணாங்க. தென் பாண்டட் லேபர், அதாவது இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து வாங்கின கடனுக்கு அவங்க லைஃப் டைம் வந்துட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது பாண்டட் லேபர். ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஃபைனலி இந்த ஹாப்ஸ்பர்க் எம்பையருக்கு வந்து எம்பையரில் பார்த்தீங்கன்னா 1867க்கு அப்புறம் வந்து ஹங்கேரியன்ஸ்க்கு நிறைய அட்டானமி கொடுத்தாங்க. அதாவது ஹாப்ஸ்பர்க்ன்றது ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஹங்கேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படல அந்த டைமில். ஸோ 1867க்கு அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹங்கேரியனுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் ஓன் கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கோங்க, பட் வந்து அண்டர் த ரூல் ஆஃப் ஹாப்ஸ்பர்க் எம்பையர். ஸோ எம்பையர் எங்களுது, பட் வந்து நீங்கள் வந்து ஹங்கேரியன்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கோங்க, அந்த நீங்கள் நிறைய விஷயத்த உங்கள் கவர்மெண்ட் மூலியமாக பார்த்துக்கோங்க அப்படின்ற விஷயம் தான் அது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.